இல்லை நீ பண்ணி மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி பண்ணி வளர்த்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஒரு கப்புள் ஆஃப் பண்ணி வாங்கினேன். சும்மா எல்லாத்தையும் வளர்க்குறமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இது வளர்த்து பார்ப்போமேன்னு சொல்லி தான் நான் வளர்த்தேன். 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 10 பிக்லெட்ஸ் போட்டுச்சு. அப்புறம் அந்த 10 பண்ணி என்ன ஆயிடுச்சு, இன்னும் அடுத்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணியும் 10 குட்டின்னு போடும்போது 100 குட்டீஸ் போட்டுருச்சு. அப்புறம் 100 குட்டின்னு என்னால் சமாளிக்க முடியல. சரி அப்போ என்ன பண்ணணும்னு சின்னதாக ஒரு ஷெட் ஆரம்பித்தோம். என்னோட அங்கே பின்னாடி அங்கே ஷெட்டு நான் காட்டுறேன். சின்னதாக ஆரம்பித்தோம் குட்டி. அந்த 100 குட்டி பார்த்திங்கன்னா அடுத்த 1 இயரில் வந்து இன்னும் டெவலப் ஆகிடுச்சு. அப்போ என்னால் சமாளிக்கவே முடியல. அப்புறம் என்ன அதை நான் விற்றேன். ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு என்னை அப்போலாம் ரொம்ப சீட் பண்ணிட்டாங்க. எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, பிஸ்னஸ் பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாதப்போ ஏமாற்றி என்கிட்ட இருந்து அப்போ வந்து 100 பண்ணி அப்படியே ஒரே லாட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கம்மியான ரேட்டு. அப்புறமேட்டு ஆனால் அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய லாபம்னு நினச்சிக்கிட்டு நான் நினச்சேன், ஓ இன்னும் இவ்வளோ லாபம் இருக்குமா, இவ்வளோ பெரிய லாபம் வருதான்ற மாதிரி அப்படின்ற நினைப்பில் வந்து அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து கைட்லைன்ஸ் கொடுத்தாரு. சரி நீ ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் நான் உனக்கு நம்ம இது வந்து என்னோடய ஃபார்ம் தான், எங்கள் சொந்த பூர்வீகம். அப்புறம் எங்கள் அப்பா இங்கேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அப்புறம் நிறைய இடத்துல போயிட்டு கேரளா அப்புறம் கர்நாடகா எல்லா இடத்துலையும் போய் தெரிஞ்சு பார்த்து இது பண்ணி, ஆனால் எல்லாமே என்னோடய ஓன் இதுதான் டிசைன் தான். எங்கள் அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் மேக் பண்ணார். அவர் எனக்கு நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் போது தான் இந்த ஃபார்ம் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குன்னா ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. இது நான் 2011 ஆரம்பித்தோம். அப்போ தான் நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டேன். 2011 நான் முடிச்சுட்டு வந்தேன். அப்போ யதார்த்தமாக ஆரம்பித்தது தான் இந்த ஒரு பண்ணை. ஓகே, கேஷுவலாக வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய பேர் திட்டுவாங்க நீ பண்ணி மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு. நம்ம சரி ஓகே இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பண்ண வச்சா நீ எப்படி பண்ணி மேய்க்கலாம் அப்படின்னு வராங்க. இந்த 2 பக்கமும் இருக்காங்கல்ல, நம்மளை வந்து டிமோட்டிவேட்டும் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் மோட்டிவேட் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற ஒர்க் ஃபோர்ஸ் கொடுக்காத நிலைமையில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணதா சொன்னீங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. ஸோ இந்த பண்ண வச்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க அண்ட் அது என்ன மாதிரி ஸ்டேஜஸ் வரைக்கும் போச்சு? சகிப்புத்தன்மை சார். அதாவது நீங்கள் மாட்டு சாணி அள்ளிடலாம், ஆட்டு சாணத்தை அள்ளிடலாம், கோழி வேஸ்ட் அள்ளிடலாம், பண்ணி சாணத்தை அள்ளுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் நீங்கள் அதை தொட்டுட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 2 நாளைக்காவது இருக்கும் அந்த ஸ்மெல்லு. கை விரல் நீங்கள் என்ன தான் சோப் போட்டு கழுவினாலும் ரொம்ப சகிப்புத்தன்மை. அண்டு வந்து ரொம்ப நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா இது நான் ஏன்னா ஒரு பண்ணன்னு வைக்கும் போது அதில் நிறையா வேஸ்டேஜ் அவுட்லெட் வரும்போது எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. போ பழகி அந்த சகிப்புத்தன்மை வந்து எனக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. அது உண்மையாலுமே எனக்கு வந்து ஒரு பெரிய எஃபர்ட் தான் கொடுத்தது. அதே மாதிரி மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் வந்து ஏமாற்றலாம், எப்படி வந்து ஏமாற்றலாங்க, எப்படிலாம் ஏமாத்துறாங்க. அப்புறம் நாம் ஞானியமாக இருந்தால் நமக்கு என்ன பேர் கிடைக்கும். ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு விற்பாங்க, நான் வந்து அதிகமான ரேட்டுக்கு விற்க மாட்டேன். என்னவோ அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு ரைட் ப்ராஃபிட் தான். ரொம்ப அளவுக்கு மீறி ஏன்னா அவங்களும் என்ன மாதிரி ரேட்டுக்கு விற்கிறீங்க. நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்லெட்ஸாக தான் விற்கிறேன். நான் வந்து பெரிய பிக் சைஸாக விற்கிறதில்ல. பிக்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 kgs உள்ள ஒரு பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500 4000 அந்த மாதிரி மார்ஜின் ரேட்டில் அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. பட் இப்போ ஒரு இடத்துக்கும் மாறும்.